பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற யாரா இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா மெசேஜஸும் ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அந்தந்த நாள் செய்திகளை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசத்தை குறித்ததான போதனைகள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை குறித்த போதனைகள் நிச்சயமாவே உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் எந்த தீங்கையும் நமக்கு அனுமதிக்க மாட்டார். அனைத்து தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். அவர் அன்பான இரட்சகர், அன்புள்ள தேவன், அன்பான தகப்பன். இதை குறித்தெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் கற்று வர்றோம் பாருங்க. நிச்சயமாவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் கூட நீங்க எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டாம். கவலைகள் எல்லாம் கொண்டு போய் அவர் மேல வச்சிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போறோம். 25லிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 25லிருந்து 34வது வசனம் வரைக்கும் ஃபுல்லா படிங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, 25லிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எந்த ட்ரெஸ்ஸை உடுப்போம், இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இவைகளை காட்டிலும் நீங்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னா, இந்த உடைய பார்க்கலும் சரீரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தை பார்க்கலும் உங்கள் ஜீவன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்போ தேவையில்லாத காரியங்களுக்காக உட்கார்ந்து நாள் பூரா நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அநேக உதாரணங்களை எடுத்து கொடுக்கிறாரு பாருங்க. அதுதான் 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, பறவைகளை பாருங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த அதிகாலமே அந்த பறவைகளுடைய சத்தம் நம்ம காதுக்கு எவ்வளோ அப்படி ஒரு இனிமையா இருக்கும் பாருங்க. அவைகள் அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டு, அப்படியே சங்கீதத்துல போட்டிருக்கு, அவைகள் அப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசுவை துதித்து பாடி போற்றி கொண்டிருக்குது ஒவ்வொரு பறவைகளும். அதெல்லாம் உட்கார்ந்து விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, வேற எந்த காரியத்தையும் அது செய்யறது இல்லை. ஆனா அவைகள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு பறவை ஆகிலும் எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி அது கவலைப்பட்டு எங்கேயாவது கூண்டுக்குள்ள அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறீங்களா? அப்போ அந்த பறவைகளை எல்லாம் நான் போஷிக்கிறேனே, அவைகளை காட்டிலும் நீங்க எவ்வளோ விசேஷித்தவர்கள். உங்களுக்கு ஏன் அந்த விசுவாசம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு. அற்ப விசுவாசிகளே, கவலைப்படுற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுகிற காட்டு புல்லுக்கெல்லாம் நான் உடுத்து விற்கிறேனே. பாருங்க, இப்போ இந்த மழை நேரத்துல காலையில எந்திரிச்சு வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த புல்லெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பச்சை பசேல்னு என்ன அழகா இருக்கும். அதுல ஒவ்வொரு பூ அழகழகு கலர்ல வந்திருக்கும். ஆண்டவருடைய படைப்பு பாருங்க, அவ்வளோ அழகு. இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நாளைக்கு வெயில் அடிக்கும் போது அந்த புல்லெல்லாம் காஞ்சு போயிடும். ஆனா அந்த புல்லை கூட நம்ம ஆண்டவர் போஷிக்கிறாரு. அந்த புல்லு மேல அவ்வளோ கருத்துள்ளவரா இருக்கிறாரு. மழையை அனுப்புறாரு, அதை நல்ல பச்சையா வளரும்படியா அதுக்குரிய ஆகாரத்தை அனுப்புகிறார். அப்ப அதுக்கெல்லாம் நான் ஆகாரத்தை கொடுக்குறேனே, உங்களை நான் விட்டுருவேனா? பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மாதிரி போதனைகளை எவ்வளோ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு சத்தியம் என்னன்னா, இவைகளை எல்லாம் கேட்டு நம்ம அதே இடத்துல அப்படியே நின்று விடாதபடி உங்க வாழ்க்கையில வர்ற சேலஞ்சஸை நீங்க எதிர்கொள்ளணும். அதுக்கு தான் இந்த போதனைகள். கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அப்படியே அந்த இடத்துல தேங்கி போய் நின்று விடாதபடி உங்களுக்கு வரக்கூடிய அந்த மகா பெரிய பிரச்சனைகள், சோதனைகள்,
இவ்வளோ பெரிய கடன் இருக்கே, இவ்வளோ பெரிய பண தேவை இருக்கே, என் பிள்ளை கல்யாணத்துக்கான பண தேவை, இவ்வளோ லட்சம் தேவையா இருக்கு, இவ்வளோ நகை செய்ய வேண்டி இருக்கே, என் பிள்ளையோட டெலிவரி இருக்கே, படிப்பு செலவு இருக்கே, இவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கேன்னு சொல்லி இவைகளை பெருசா நம்ம காட்டாதபடி, இவைகளை காட்டிலும் பெரிய தேவன், மகா பெரிய தேவன். பாருங்க, நம்ம ஆண்டவரை அடக்கவே முடியாது. உங்க கரத்துக்குள்ள அடக்க முடியும்? அடக்கவே முடியாது. நம் தேவன் அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன். இவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க தேவைகளை குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும், என் மேல மட்டும் விசுவாசமா இருங்க, எந்த ஒரு கவலையான எண்ணத்துக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க, எங்கிட்ட சொல்லிருங்க, பிதா மகிமைப்படும்படியா நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க 27வது வசனம் பாருங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? 28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உடைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, அதெல்லாம் எந்த வேலையும் செய்யறது இல்லை, ஆனா அந்த புள்ளையெல்லாம் நான் போஷிக்கிறேன். அப்ப உங்களை நான் விட்டுருவேனா? என்னுடைய சாயல்ல நான் உங்களை சிருஷ்டித்து வச்சிருக்கேனே, உங்களை எப்படி நான் கைவிடுவேன்? உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான், அந்த விசுவாசம் மட்டும்தான். பாருங்க, நம்ம விசுவாசிக்க முடியாம தவிக்கும் போது ஆண்டவர் பார்த்து நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாரு. அற்ப விசுவாசிகளே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்ப கவலைப்படாம இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்க பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்தும் நீங்க கவலைப்படவே வேண்டாம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதுதாங்க உங்களோட ஃபார்முலா. இன்னைக்கு உங்க பிள்ளையோட திருமணமா, டெலிவரியா, ஃபீஸ் கட்டணுமா, ஊழியத்துக்கான தேவைகளா, எந்த தேவையானாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஃபர்ஸ்ட் கவலைப்படாதப்பா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உங்களோட விண்ணப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தாவே, என் பிள்ளையோட திருமணம் வருது, என் பிள்ளையோட டெலிவரி வருது, படிப்பு செலவு இருக்கு, எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்துல நீங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ண போறீங்க, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம போய் ஓடி ஓடி போய் அநேக காரியங்களை சுய புத்தியில் அதுதான் சார்ந்து கொள்றது. நமக்கு வர்ற ஞானத்துல போய் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிடுறது. அங்க செஞ்சு வச்சிடுறதுனால ஆண்டவர் எந்த காரியத்தையும் செய்ய முடியறதில்ல. பாருங்க, சமீப நாட்கள் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து என்னோட ரொம்ப ஆழமா பேசி வந்தாரு. நீ உன் சுய புத்தியின் மேல சாயாத, முழு இருதயத்தோடும் நீ என் பேரில் நம்பிக்கையாயிரு, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து அவர் பேரில் பற்றுதலாயிரு, அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப நம்ம சுய புத்தியில போய் அதை இதை நோண்டி வைக்க கூடாது. பாருங்க, ஆண்டவருக்கு போய் ஆலோசனை கொடுத்து, ஆண்டவரே இதை இப்படி பண்ணிடுறேன், இதை இப்படி பண்ணிடுறேன், நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அதை இதை நம்ம போய் செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் அதை முழுமையாய் செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நமக்கு எந்த ஆலோசனையும் வரலையா, ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி யாராச்சும் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு ஏதாவது ஒன்றை பண்ணி அப்படி நம்ம போய் நோண்டி வைக்காம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் சந்திக்கப்படுது ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்க கிருபை உங்க தயவு எங்க கூட இருக்குது ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதை மட்டும் நீங்க சொல்லி வாங்க.
சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து கொண்டே வாங்க. அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு அந்த காரியம் எப்படி முடியுதுன்னு பாருங்க. பிரியமானவர்களே, என் பேர்ல கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசுங்கிற பேர்ல நீங்க கேட்கும்போது நிச்சயமாய் அந்த தேவைகள் சந்திக்கப்படும். இந்த விசுவாசம் நமக்கு இல்லாம போய் அநேக காரியங்களை நம்ம சுய புத்தியில செஞ்சு வச்சிடுறதுனால தான் அது பாதி பாதியில அப்படியே நிக்குது பாருங்க. இந்த காரியத்தை நம்ம ரொம்ப தெளிவா அறிஞ்சுக்கணும். விசுவாசங்கிறது தொடர்ந்து ஸ்டெடியா, அவர் பேர்ல நம்பிக்கையா, கவலைப்படாம சந்தோஷம், ஆண்டவர் இதெல்லாம் என்னோடு கூட பேசி கற்றுக் கொடுத்த காரியங்கள். நீ உன் தேவையை குறித்து கவலைப்பட்டு அதையே உட்கார்ந்து சிந்தித்து கொண்டிருக்காம, இரவும் பகலும் உன்னோட கவலைகள்ல நீ நிலைத்திருக்காம, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதை குறிச்சே நினைச்சிட்டு இருக்காம, இரவும் பகலும் என்னுடைய வசனத்துல தியானமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்ப இந்த தேவையை குறித்த கவலை வரும்போது, கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீர், என் தேவன் என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார், என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்துல நிற்கும் போது ஒவ்வொரு தேவைகளையும் அவர் சந்திக்கிறத பாக்குறேன். ஆச்சரியமான வழிகள் அவர் திறக்கிறத பாக்குறேன். அவர் வழிகளை திறக்கிற வரைக்கும் நம்ம அமைதியா பேசாம இருக்கணும் பாருங்க. அவர் திறக்கிற வழியில நான் சொல்றேன், கர்த்தர் செய்யற காரியத்துல அங்க சமாதானம் இருக்கும், ஒரு இளைப்பாறுதல், ரெஸ்ட் இருக்கும். நீங்க ஓடி திரிய மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, டென்ஷன் இருக்காது, பரபரப்பு இருக்காது. விசுவாசிக்கிறவன் பதறான். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், கவலைப்படாம இருக்கிறது. அந்த மாதிரி கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எல்லாவற்றையும் நாம் அவருக்கு தெரியப்படுத்தி நன்றி சொல்லி அவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஏற்ற நேரத்துல அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவர் மகிமைப்படும்படியாக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு போறீங்க, ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போறீங்க, திரும்பவும் அந்த கவலைகளை தூக்கி சுமந்துகிட்டே வராதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் மேல வச்சுட்டு எல்லா பாரத்தையும் என் மேல வச்சிருங்க, நீங்க கவலைப்படாம இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டு நிம்மதியா நன்றி சொல்லிட்டு திரும்பி வாங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ளவர், நிச்சயம் நிறைவேற்றியே தீருவார். அவர் நாம மகிமைக்காக அவர் செய்வார், அவர் பேருக்கு மகிமை உண்டாகும்படியாக அவர் நமக்கு செய்வார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.